ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம குக்கிங் அர்ஜுன் சேனல்ல இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ஸ்ல கிடைக்கிற அதே சுவையில சிக்கன் தந்தூரி தாங்க பார்க்க போறோம். ஹோட்டல்ஸ்ல தந்தூரி பண்றதுக்கு பெரிய மண்பானை மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல தண்ணிலேயே சிக்கனை வேக வச்சு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் அது போல செய்ய முடியாது இல்லைங்க. அதனால நம்ம கடாயிலேயே சூப்பரான தந்தூரி செய்ய போறோம். அதுவும் அதே டேஸ்ட்ல செய்ய போறோம். ஸ்மோக்கி அண்ட் ஜூசி தந்தூரி எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு 1 kg இருக்கிற சிக்கனை 4 ஈக்குவல் பார்ட்ஸை கட் பண்ணி வாங்கிட்டாங்க. இதில் தான் நம்ம இன்னைக்கு தந்தூரி செய்ய போகிறோம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. முழு கோழியை கட் பண்ணாமல் கூட நம்ம தந்தூரி பண்ணலாங்க. அதை ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறோம். இப்போ வாங்க தந்தூரி செய்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு இது போல் நல்லா கட் பண்ணி விடணுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆழமாகவே ஃப்ளஷை கட் பண்ணுங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். பக்கத்தில் போகிற ஒவ்வொரு கட்டும் ஸ்ட்ரெயிட் லைன்லேயே வர மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளஷ் பீஸாக இருக்கிற எல்லா இடத்துலையும் இது போல் கட் பண்ணிக்கோங்க. நம்ம இருக்கிற எல்லா பீஸையும் இதே மாதிரி கட் பண்ணி வச்சிடலாங்க. நான் எல்லாத்தையுமே இந்த அளவுக்கு நல்லா ஆழமாக கட் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கினா கடைசி வரைக்கும் அந்த டேஸ்ட் இருக்கும். இது போல் சைடில் கூட சின்ன சின்ன கட் போட்டுருங்க. இப்போ இந்த சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 100 ml அளவுக்கு புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. நம்ம கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு சூப்பராக வரும். இந்த மசாலாவோட அளவுகள் எல்லாமே 1 kg சிக்கனுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. கடைகளில் கிடைக்கிற மாதிரி ரெட் கலரில் வரணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணாலே போதுங்க. ஃபுட் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதே நல்லா ரிச் ரெட் கலர் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலர்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இது கூடவே கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கிறேங்க. கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட அதிகமாக சேர்த்திக்கலாங்க. இதில் ஹாஃப் லெமனை புளிஞ்சு விட்டுருங்க. நம்ம தந்தூரி சிக்கன் செய்யும் போது லெமனோட புளிப்பு சூப்பரான சுவையை கொடுக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆயில் ஆட் பண்ணுறதுனால இந்த மசாலா சிக்கனில் நல்லா ஒட்டிக்குங்க. இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த மசாலாவை நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனில் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. சிக்கனில் எல்லா இடத்துலையுமே மசாலா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கட்டிங்குள்ளே கூட நல்லா போகணும். இது மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அடி வரைக்கும் மசாலா இறங்கலைன்னா நம்ம தந்தூரி சாப்பிடும்போது அங்கே உப்பு சப்பு இல்லாமல் இருக்குங்க. அதனால அடியில் வரைக்கும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸையும் அதே போல் பண்ணிங்கன்னா சூப்பராக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே தந்தூரி சிக்கன் நீங்களே செஞ்சிடலாங்க. நீங்கள் இது போல் வீட்லேயே செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கிற யாருமே ஹோட்டல்ஸ்க்கு போகலான்னு கேட்கவே மாட்டாங்க. வீட்லேயே ஹெல்த்தியாக இது போல் செஞ்சு கொடுக்க சொல்லி தாங்க கேட்பாங்க. இப்போ அப்ளை பண்ண மாதிரியே இருக்கிற எல்லா பீசஸ்க்கும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா மசாலா அப்ளை பண்ணிட்டோம். இது போல் அடியில் மேலேன்னு எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மசாலா அப்ளை பண்ண பீசஸ் எல்லாம் ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. எங்கேயாவது மசாலாஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அங்கேயும் மசாலா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை 4லிருந்து 5 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ண போகிறோங்க. இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே டிஸ்டர்ப் பண்ணாமல் 4லிருந்து 5 மணி நேரம் வச்சிடணும். அவ்வளோதாங்க. 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மசாலாலாம் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ளஷில் இறங்கியிருக்கும். இப்போ இந்த மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸை நம்ம ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோங்க. இது கம்ப்ளீட்டாக இந்த ஷாலோ ஃப்ரைலேயே வெந்து வரைக்கும் 10லிருந்து 12 நிமிஷம் தேவைப்பட்டுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அடியில் 1 சைடு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். இது போல் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது அதிகமாக ஆயில் குடிக்காதுங்க. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. அதனால 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி போட்டுருங்க. இல்லைன்னா அடியில் தீஞ்சிற மாதிரி ஆயிரும். நான் இன்னைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது போல் 2 சைடும் மாற்றி விட்டு நல்லா வேக வைங்க. ஆயிலில் ஃப்ரை ஆகி வரும்போது அந்த சிக்கனோட ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஃபுல் ப்ராசஸ்மே நம்ம சிம்லியே தாங்க வச்சு பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம சாப்பிடும்போது அதே டேஸ்ட் கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்குங்க. இது அடிக்கடி 2 சைடு திருப்பி விட்டுட்டே இருக்கணுங்க. இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
இப்போ சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. பார்க்கும்போதே கலர் சேஞ்ச் உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு கரெக்டாக 15 நிமிஷம் ஆச்சு இது நல்லா வெந்து வரக்கு. இப்போ இந்த 2 பீசஸையும் ஃப்ரை பண்ண மாதிரியே மீதி இருக்கிற 2 பீசஸையும் ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு முக்கியமான ப்ராசஸ் நம்ம செய்ய போகிறோம். அந்த ட்ரிக்கி ஸ்மோக்கி எஃபெக்ட் கொண்டு வரக்கு இது போல் ஒரு சார்கோல் பீஸ் நமக்கு வேணுங்க. அந்த சார்கோல் பீஸை இது மாதிரி பர்னரில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அந்த சார்கோல் நல்லா வெந்து தணல் மாதிரி வந்துடணும், அந்த அளவுக்கு நல்லா சுட வச்சுருங்க. இன்னொரு அடுப்பில் நம்ம கடாயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க எல்லா சிக்கன் பீஸையும் போட்டுக்கலாம். அதுக்கு நடுவில் இது போல் ஒரு பவுல் வச்சுருங்க. அந்த பவுலில் நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க இந்த கறித்துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த கறித்துண்டுலாம் செவந்து போகிற அளவுக்கு நம்ம தீயில காட்டி வச்சுருக்கோம். இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ண உடனே நல்லா புகை வருங்க. இப்போது லிட்டு வச்சு அந்த கடாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 1.5 நிமிஷம் நல்லா அந்த புகை அந்த சிக்கன் பீசஸில் இன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. இந்த ஸ்மோக் நல்லா அந்த பீசஸில் இறங்கினா தான் நமக்கு அசல் சிக்கன் தந்தூரி டேஸ்ட் வருங்க. அந்த சார்கோல் மேலே நீங்கள் ஆயில் அல்லது கீ எது வேணாலும் ஊற்றலாங்க. இப்போ 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை பார்க்கவே சூப்பராக இருக்குங்க, பார்த்தவொடனே சாப்பிட்ணுன்னு தோணுது. இப்போ இந்த சார்கோல் பீசஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. எல்லாத்தையும் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அட்டகாசமான சிக்கன் தந்தூரி கூட லெமன் அண்ட் ஆனியன் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வெந்து சூப்பரான டேஸ்ட்டில் வந்துருந்ததுங்க. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி, செஞ்சு பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் இந்து கௌதம். ஹாப்பி குக்கிங்.